ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் வராகியம்மா இன்று உன் இல்லம் தேடியே வந்துவிட்டேன். இன்றும் நீ என்னை அவமதித்து சென்றால் இனி ஒருபோதும் நானாக உன்னை தேடி வரமாட்டேன் என் செல்லவே. பலமுறை என் அன்பு குழந்தையான நீ கஷ்டப்படக்கூடாது, உன் வாழ்க்கையை உயர்வாய் சிறப்பாய் வாழ வேண்டும் என்று உனக்கான நல்லது செய்வதற்காக உன்னை தேடி தேடி வந்தேன். நீயும் கண்டுகொள்ளவில்லை. இப்போதாவது எப்படியாவது நான் நினைத்ததை உனக்கு கொடுத்து நீ சந்தோஷமாய் சிறப்பாய் வாழ்வதை பார்த்து கண்டுகளித்து மனம் குளிர வேண்டும் என்பதற்காக தான் என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுப்பதற்காக உன் இல்லம் தேடி வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் பகல் கனவுகளும் கற்பனைகளும் நிறைய இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையோ நிலை அறியாமல் கவலைகளால் நிறைந்திருக்கிறது. உறவுகளும் சொந்தங்களும் கூட இப்போது உன்னிடம் சரியாக பேசுவதும் இல்லை, சரியாக நல்லது கெட்டதுகளில் கலந்து கொள்வதும் இல்லை. உனது இனிமையான காலங்கள் எல்லாம் மறைந்து போய் இருள் சூழ்ந்த வாழ்க்கையைத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்னடா இது வாழ்க்கை, ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை என்று கலங்கிக் கொண்டிருக்கும் உனக்காக தான், உனக்கான உதவிகளை செய்வதற்காகவும் உன்னை வாழ்த்தி ஆசிர்வதித்து வாழ வைக்கவும் தான் இப்போது உன் இல்லம் தேடி வந்துள்ளேன். உறவுகளெல்லாம் பெயரளவிற்கு இருப்பது போலவும் எந்த நல்லதும் உனக்கு அவர்கள் செய்யாதது போலவும் உன்னை தேடி உதவிகள் கேட்க வருவது போலவும் தான் இருக்கிறதே தவிர உனக்கு என்ன தேவை, உன் விருப்பம் என்ன, உனக்கான நல்லது என்ன என்பதை யோசிக்கக்கூடிய மனிதர்களாக யாருமே இங்கு இல்லை என்பதுதானே உனது வருத்தம். கவலைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில் ஒளியையும் ஒளிமயமான வாழ்க்கையும் கொடுப்பதற்காக நான் வந்துவிட்டேன். இனிமேல் கலங்க வேண்டாம். உன்னை காப்பாற்றி உன் சிந்தனையில் எப்போதும் வெற்றிருக்கும் பரம்பொருளாய் உன் வராகியம்மா நான் இருக்கப் போகிறேன். உனக்கு வரமளிப்பதற்காக தானே, உன்னுடைய கரங்களை இறுக்கமாய் பிடித்து உனக்கு சுகமளிப்பதற்காக தானே நான் உன்னை தேடி வந்துள்ளேன். உன் அம்மாவாக நான் இருக்கும்போது நிச்சயமாக எல்லா சோதனைகளிலிருந்தும் உன்னை மீட்காமல் விட்டுவிடவே மாட்டேன். சோதனை நிறைந்த உன் வாழ்க்கையில் உன்னை மீட்டெடுத்து வளமும் நலமும் நிறைந்த சந்தோஷ வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகிறேன். கரடுமுரடான மலைகளும் அடுக்கு பாறைகளும் போன்றதாகத்தானே உன் வாழ்க்கை இருக்கிறது. ஏன் விழுகிறோம், எப்படி விழுகிறோம் என கஷ்டத்தை உணராமல் பாதாளத்திற்கு விழுவது போல் நீ வீழ்ந்து விழுந்து கொண்டிருக்கிறாய். எதை கவனமாக செய்தாலும் சரி, பார்த்து பார்த்து செய்தாலும் சரி, வாழ்க்கையில் எல்லாமே தவறாகவும் தடங்கலாகவும் மட்டும்தானே உனக்கு நடக்கிறது. அதனால்தான் இப்போது உன் கரங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு வாழ்க்கை பாதையை சுலபமாய் நீ கடந்து வருவதற்கு உனக்கு துணை நிற்கப் போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஏமாற்றங்களாலும் நீ அடைந்த சோகங்களாலும் மனம் உடைந்து போய் வாழ்க்கையே வெறுத்து தூக்கி எறியக்கூடிய நிலைக்கு நீ வந்துவிட்டாய் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு அம்மாவாக இருக்கக்கூடிய நான் என் மனதில் இருக்கக்கூடிய ஈரத்தால் உனக்கு உதவி செய்ய ஓடி வந்தேன் என் செல்லமே. மழை ஓய்ந்த பிறகும் நிற்காத தூறல் போலதானே உன் வாழ்வில் எல்லா பிரச்சனைகளும் முடியாமல் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகா, ஒன்று முடியப் போகிறது, நினைத்தது நடக்கப் போகிறது என நினைக்கும் வேளையிலேயே இன்னொரு பிரச்சனை பெரிதாய் அதைவிட மிகவும் கஷ்டமானதாய் வந்து விடுகிறது. எல்லாம் நான் அறிவேன். உன் மன பாரத்தை இறக்கி வைத்து உனக்கான நல்வாழ்க்கையை கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடப்பதற்கு உன் வராகியம்மா நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். உனக்கு பின்னால் பேசுபவர்களையும் உனக்கு முன்னால் வந்து உன்னை பாராட்டி பேசுபவர்களையும் நினைத்து நீ யோசிக்கவே வேண்டாம். யார் உன்னை புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன, நீ முன்னே சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் உனக்கு ஒரு உறுப்பை சொல்லட்டுமா? சமைத்தாலும் பாகற்காயின் கசப்பு கசப்பு தான். சிலர் தேன் போல பேசினாலும் அவர்களது எண்ணங்கள் மிகவும் கொடூரமானதாகவும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய கசப்பாகவும் தான் இருக்கும். அதனால தான் நீ மனிதர்களை புரிந்து கொள்ள அதிகம் சிரமப்படாதே. அவரவர்களை அவர்களிடத்தில் அப்படியே விட்டுவிட்டு என்னை பின்தொடர்ந்து வா. உனக்கு எதை எப்போது செய்ய வேண்டும் என எல்லாம் அறிந்த நான் நிச்சயமாக உனக்கு துணையாய் நிற்பேன் என சொல்கிறேன். இனிமேல் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் மிகச் சிறப்பாகவே நடக்கும் என் செல்லமே. இனி ஒருபோதும் நீ கவலை கொள்ளவோ வருத்தப்படவோ கூடவே கூடாது. இப்போது நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் அல்லவா? கஷ்டத்தை கொடுத்த நானே அதிலிருந்து நீ விலகி வரும்படி உனக்கு பக்குவத்தையும் வழிகளையும் காட்டப் போகிறேன். என் மீது நம்பிக்கை வைத்த உன் வாழ்க்கையானது இனி வளர்பிறையாய் மாறும்.
ஒரு நாளில் அது பௌர்ணமி நிலவு போல பிரகாசமானதாகவும் உயர்வை கொடுப்பதாகவும் கூட மாறிவிடும் என் செல்லமே. யார் ஒருவன் என்னை நம்பாமல் சுற்றி திரிகிறானோ அவன்தான் தேய்பிறை போல தேய்ந்து போவான். ஏன் தெரியுமா? நம்பிக்கை இல்லாதவன் வாழ்க்கை என்பது நீச்சல் தெரியாதவன் ஆற்றில் இறங்கியது போலதான், முழுவதுமாக மூழ்கி போய்விடும். ஒவ்வொரு மனிதரும் தன் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும், இறை அருள் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறையருள் கொண்டவர்கள் வாழ்க்கையில் இருளிலும் ஒளியாக நான் வந்து நிற்பேன். நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் பலனாக உனக்கு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுத்தே தீர்வேன் என் செல்லமே. நடக்கக்கூடிய விஷயங்களையும் நடந்து முடிந்த விஷயங்களையும் நினைத்து உன் மனதோடு நீ போராட்டம் செய்து கொண்டே இருக்கிறாய். உன் மனதோடு கூடிய போராட்டம் ஒருபோதும் ஓயாது என எனக்கு புரிந்துவிட்டது. இனிமேலாவது என்னை நம்பி என்னை நோக்கி ஓடிவா. உன் மன போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டியதும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதும் எனது பொறுப்பு. இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் என் மீது உன் முழு கவனத்தை செலுத்து. உள்ளம்புருகி நீ என்னை ஒரு கணம் நினைத்தால் போதும். எல்லா கெட்ட விஷயங்களும் உன் வாழ்வில் இருந்து விலகி போய் எல்லாமே உனக்கான நல்லவதியாக மாறிவிடும் என் செல்லமே. நான் நல்லவனாக இருந்தும் கூட என் வாழ்க்கையில் ஏன் துன்பங்கள் தீரவே இல்லை? நித்தமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நாள் கூட என்னால் நிம்மதியாக வாழவே முடியவில்லையே என வருத்தப்படும் உனக்காகவே நல்லது செய்வதற்காக உன் வராகியம்மா நான் வந்துள்ளேன். கெட்டது நினைக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் எல்லா சுகங்களையும் அனுபவிக்கிறார்கள். எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதுதானே உனது வருத்தமாக இருக்கிறது. இனி என்ன நடக்கும், இப்போது என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் நான் பார்த்து கொண்டும் தெரிந்தவளாகவும் தான் இருக்கிறேன். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என கேள்விப்பட்டிருக்கிறாய் தானே. எந்த கர்மாவிற்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை நீ அறிய மாட்டாய். ஆனால் உன் வராகி அம்மா நான் அறிவேன். இன்று உனக்கு கிடைத்திருக்கிற இந்த வசதியும் இந்த உணவும் கூட ஏற்கனவே நீ முன்ஜென்ம பிறவியில் செய்த நன்மைகளுக்கான பலன்தான். அதே போல இப்பிறவியில் உனக்கு எதிராகவும் மற்ற மனிதர்களுக்கு எதிராகவும் யாரெல்லாம் கெடுதல் செய்கிறார்களோ அதற்கு உண்டான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். அவர்கள் செய்த தவறுகள் என்பது கெட்ட கர்மாவாக கருணாகம் போல அவர்கள் காலை சுற்றி வந்து ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் கொத்திவிடும் என் செல்லமே. நீ செய்த நல்ல கர்மா என்பது காமதேனு போல நீ கேட்ட வரத்தையெல்லாம் உனக்கு கொடுக்கப் போகிறது. இந்த வராகி அம்மா என்னை நம்பு, நான் நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் செய்வேன். எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் சரியாகும்படியும் எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படியும் நான் உனக்கு துணையாய் நிற்கப் போகிறேன் என் செல்லமே. சொந்த பந்தங்கள் எல்லாருமே உன்னை சுற்றி சூழ்ந்து நின்று கொண்டு உன் வாழ்க்கையை பிரமிப்பாய் பார்க்கக்கூடிய வகையில் உனக்கான சிறப்பான வசதிகரமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பாளியாக நான் இருப்பதால் நிச்சயமாய் நான் உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன்.